நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சில பேர் எல்லாரையும் ஏமாத்திட்டு பொய் சொல்லிட்டு மற்றவங்களை காயப்படுத்திட்டு எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்காகவே எழுதப்பட்டது தான் அடாது செய்தவன் படாது படுவான். இந்த பழமொழி மூலமா நம்ம முன்னோர்கள் உடனடி தண்டனை பத்தி சொல்ல வரல. தவறான பழக்கங்கள் ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையவே தண்டிக்கும் அப்படின்றது தான் சொல்லுது. சைக்காலஜில இதை மாரல் டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு சின்ன பொய்ல இருந்து தான் இது ஆரம்பிக்கும். அடுத்தது சின்னதா ஏமாத்துறது, அதுக்கப்புறம் எல்லாரும் பண்றாங்களே அப்படின்னு ஜஸ்டிஃபிகேஷன் பண்றது, கொஞ்ச நாள்ல அதே தவறு அவங்களுக்கு சாதாரணமா போயிடும். இப்படி நார்மலைஸ் பண்ணப்பட்ட ஒரு சொசைட்டில கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஸ்டூடெண்ட்டை எக்ஸாம்ல காப்பி அடிக்க கூடாது அப்படின்னா ஒரே ஒரு தடவை தானே அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க. ஆன்லைன்ல ஃபேக் ரிவ்யூஸ்லாம் போடாத அப்படின்னா எல்லாரும் பண்றாங்க நான் பண்ணக்கூடாதா அப்படிம்பாங்க. டாக்ஸ் கட்டாம ஏமாத்தாத அப்படின்னா அரசாங்கமே ஏமாத்துது நான் பண்றதுல என்ன இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட பொய் சொல்றது அப்படின்றது சர்வைவல்காக தானே அப்படின்னு நார்மலைஸ் ஆயிடுச்சு. இப்படிதாங்க நம்ம பண்ற தவற சரி அப்படின்னு நம்மளுடைய பிரெயின் நம்மளையே கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பண்ற தப்பு முதல்ல நம்மளுடைய கேரக்டரை மாற்றும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெப்புடேஷனை மாற்றும், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபியூச்சரையே மாற்றி அமைச்சிடும். சிலர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய மனசு நேர்மையை இழந்திருக்கும். சொல்லப்போனால் இந்த சோஷியல் மீடியாவில் கூட பாருங்களேன், வியூஸ்க்காக ஃபேக் நியூஸு, லைக்குக்காக ஹேட் ஸ்பீச்சு, மணிக்காக ஃப்ராடு. ஒரு வீடியோவால் ஃபேம் கிடைக்கலாங்க, ஆனால் தப்பான கேரக்டர்னால நம்மளுடைய வாழ்க்கையவே நம்ம இழந்துருவோம். அடாது செய்தவன், தப்பான காரியம் செஞ்சுட்டு இருக்கிறவன் உடனே தண்டனை வாங்க மாட்டான். ஆனால் அவன் பண்ணுற ஒவ்வொரு தப்புமே அவனுடைய மனசையும் அவனுடைய எதிர்காலத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சிறப்பாக சொல்லியிருக்காங்க, அடாது செய்தவன் படாது படுவான். இது சாபம் இல்லை, மனிதனுடைய உளவியல். கொஞ்சமாவது யோசிப்போம். இது நிருநிப்ஸ். நன்றி.